நீங்கள் வேறு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? அப்போ இந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு மார்க் வாங்கி தரும். வெள்ளைக்காரங்க எல்லாம் நம்ம ஊருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தப்ப அயர்லாந்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து உலகத்திலேயே தமிழ் தாண்டா பெஸ்ட்டுன்னு நிரூபித்த ஒரு வெள்ளைக்காரன் யாருன்னு தெரியுமா? அவர் தான் நம்ம ராபர்ட் கால்வெல். கால்வெல் மத போதகராக நம்ம நெல்லை மாவட்டத்துக்கு வராரு. அங்கே இருக்கிற மக்கள் பேசுகிற தமிழ் மொழியை பார்த்து வியந்து போய் தமிழ் மொழியை ஆழமாக படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ மற்ற மொழி அறிஞர்கள் எல்லாம் தமிழ் மொழி சமஸ்கிருதத்துல இருந்து தான் பிறந்துச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கால்வெல் அதை உடைச்சி எறிஞ்சாரு. 1856லேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புத்தகத்தை எழுதுறாரு. தமிழ் ஒரு தனித்துவமான மொழி, அது சமஸ்கிருத உதவி இல்லாமலே தனித்து இயங்கும் அப்படின்னு உலகத்துக்கு சவால் விட்டு நிரூபிச்சிட்டாரு. அதனால தான் இவரை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தின் தந்தைன்னும் நம்ம கொண்டாடுறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி, ராபர்ட் கால்வெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1856, ஆப்ஷன் பி 1901. பதில் தெரிஞ்சவங்க உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் குரூப் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள்.